நல்லா தந்துருச்சு. ஒரு 300 கிராம் தாங்க, 300 கிராம் பாருங்க. நல்ல பயத்தங்காய் இருக்குது. அச்சுவேலி அச்சுவேலி அடிச்சா 5 விரல் பதிக்கும். ஏன்னா மூட மூடியா வந்திருக்கு பாருங்க. செவ்வாழை இருக்கு, இதர கப்பல் அது இதுன்னு சொல்லி எங்களுக்கு 180 போகுது. என்ன அப்பம், பூரி, புட்டு என்ன மாதிரி விலைகள் இங்க வாங்குற விலைதானே. இந்த வெக்கைக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த இல வகையில் சாப்பிடணும். என்ன பிலாப்பழம் வட்டி கொண்டிருக்கிறேன் வேண்டிய மாதிரி நாங்கள் வந்து இங்கே வாங்க. ஹலோ கைஸ், வணக்கம். நேற்று இரவே பார்த்தீங்கன்னா கோல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு சந்தை வீடியோ எடுக்கணும்டா வாடான்னு சொல்லி நானும் இவங்களை இங்கே வர போகிறாங்க. 4 மணிக்கு கோல் பண்ணான். நானும் என்னடா இவங்களை இங்கே வர போகிறாங்க. நித்திரோண்டு இருந்தா விடிய காலம் அடிக்கிறாங்க. வாடான்னு குரூப் கோல் போட்டாங்க. சரி ஓகே, இன்றைக்கு நாங்கள் திருநெல்வேலி சந்தை எடுப்போம் சொல்லி விடிய காலம் விடிய காலம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் சந்தை வீடியோ எடுத்தாங்க. 8 மணிக்கு கிடையாது வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். மற்றபடி உங்களை இல்லை இவர் பார்த்தீங்கன்னா அதாவது விடிய காலம் நேரத்துக்கு வந்தபடியா வாஷ் ரூம் வந்துட்டேன் சொல்லி இப்போ தான் போயிட்டு வந்தேன். அது வேறு கதை. அது அப்படி இருக்கு. நாங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விடிய காலம் கதால வந்து சந்தை எடுத்தாங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வெயிலுக்குள்ள அலைஞ்சு தெரியும். என்ன வேக அலைஞ்சு கருத்து நூடுல்ஸ் ஆகி போய் தெரியும். உண்மையை பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு வந்தபடியா 8 மணியோட வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இவர் என்ன வீடியோ என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இருந்தது வீடியோல வந்து என்னன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு ஐயா ஒரு ஆளை சந்திச்சு நாங்கள். ஐயா வந்து தோட்டம் வச்சுக்கிறவர். ஐயா வந்து சரியான ஸ்ட்ராங் ஆனால் அடிச்சா 5 விரலும் பதிவு சொன்னேன். 5 விரலும் பதிவு சிரிச்சவர் தெரியும். பண்ண நாள் தானே சட்டப்படி ஆள் உண்மையான நல்ல மனுஷன். ஆளை பார்க்கவே நல்லபடியா முறிஞ்சு வேலை செய்யற ஆள். என்ன ஆள் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் நிறைய பேரை காய்ச்சி நாங்கள் மிளகரை விலை மாம்பழம் வாங்கி சாப்பிட்டு நாங்கள். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சந்தையில விடிய காலமே எல்லாரும் வந்து யாழ்ப்பாணத்தை பெரிய சந்தைன்னு சொன்னா திருநெல்வேலி சந்தையை தான் சொல்லுவீங்க. நம்ம என்ன எல்லா கடைக்கும் திருநெல்வேலி சந்தையில தான் எக்ஸ்போர்ட் ஆகி கொண்டிருக்கும். கடைக்காரர் எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க தேடி வந்து வாங்குவீங்க. இங்க இல்ல மரக்கறிகளே இல்ல. யாழ்ப்பாணத்துல இங்க இல்லைன்னு சொன்னா ஒரு இடமே இல்லைன்னு அர்த்தம். என்ன அப்படியே ஒரு சந்தை. இந்த யாழ்ப்பாணத்தை மிகப்பெரிய சந்தையான திருநெல்வேலி சந்தையை பார்க்குற நிறைய பேருடைய காய்ச்சினாங்க. விலையெல்லாம் கேட்டினாங்க. இங்க வெளிநாடுகள் இங்க இருப்பீங்க, வெளி மாவட்டங்கள் இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க என்ன விலை நிலவரம் போகுதுன்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். சந்தை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். யாழ்ப்பாணம் எல்லாருமே தேடி வர சந்தைக்கு தான் இன்றைக்கு நாங்கள் போகிறோம். ஃபேமஸான சந்தைக்கு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறோம். என்ன தேங்காய் மாங்காய் அது இதுன்னு சொல்லி எல்லாத்துடைய விலையும் கேட்டாங்க. இன்றைக்கு ஒரு நாள் வீடியோவில் வளர்ச்சி படுறேன். அது நாங்கள் வீடியோவில் போடையில 7 கட்ட நாங்கள் அலாக்குறையா பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம், போராட்டம் செய்ய போறோம். எப்படி எப்படிலாம் டிஃப்ரெண்ட் ஆக்கள் வராங்கன்னே தெரியுது. இல்லை திருநெல்வேலி சந்தை போனீங்கன்னா பொட்டெல்லாம் வச்சு நல்ல நீட் அனுப்பார். ஷர்ட் எல்லாம் இன் பண்ணி உள்ள டி ஷர்ட் எல்லாம் இன் பண்ணி உள்ள அனுப்பார். அவர் ஆள்கிட்ட போய் கதை கொடுத்தீங்கன்னா போராட்டம் செய்ய போறேன், சமூகங்களை பாதுகாக்க போறேன், அது செய்ய போறேன், இது செய்ய போறேன்னு தொடங்கிடுவார். தெரியும் பாதுகாப்பா இருந்து கொஞ்சம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் என்ன உங்களை எல்லாருக்குமே நாங்கள் விடிய காலமாக நேரத்துக்கு நித்திரையை முடிச்சு போய் வீடியோ எடுத்துனாங்க. சரியோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல தட்டி விட்டு உங்களுக்கு பலத்த ஆதரவு பார்த்தீங்கன்னா தாங்க. என்ன உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். என்ன எல்லாமே சோஃபாலேருந்து ஜாலியாக வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க ஜாலிப்பாக என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்க சொன்னால் தொடர்ந்து போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஏதோ நிறகுறைகள் இருந்தால் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொள்ளுங்க. எங்களோட கோவிக்காங்க கட்டி கோவம். சரி நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ என்ன மாதிரி அமையும் சொல்லி பார்க்கலாம். நாங்கள் இப்போ திருநெல்வேலி சந்தையடியில் நிற்கிறோம். திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு நாங்கள் இதாலையும் போகலாம். என்ன தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வளமையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பாதையெல்லாம் போடுறாங்க. டே பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் போகிறோம். அதாவது பலாலி ரோட்டில் உள்ள பாதையில் பார்த்தீங்கன்னா டே போகிறோம். சந்தையை இன்றைக்கி ஓஞ்சி போயிருக்கு. என்ன காலம் ஒரு 6:30 இருக்கும். இனித்தான் எல்லோரும் சந்தைக்கு வருவீங்க. என்ன சரி நாங்கள் தொடர்ந்து உள்ளுக்கு போவோம். ஐயாக்கள் விடிய கிழமையே வந்துட்டுனமா பாருங்க. காவி கொண்டு வர நம்ம என்ன அண்ணா எல்லாம் உருளைக்கிழங்க வெங்காயம் ஆகுமோ வெங்காயம் மூடி அண்ணா தூக்கி கொண்டு வர. இதில் கருவாடு உருளைக்கிழங்கு வெங்காயம் அதுன்னு சொல்லி A to Z எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். இந்த பாதையாலே நாங்கள் வந்திருக்கலாம். நாங்கள் வந்த பாதை பார்த்திங்கன்னா இது என்ன. சரி நாங்கள் தொடர்ந்து மேலே ஏறுவோம். நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் இருந்து இதில் வியாபாரம் செய்து கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க கோவா பூசணிக்காய் லீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே விற்று கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய சந்தைன்னா பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சந்தையை தான் சொல்லிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் சரியான மலிவாக இருக்கும். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வேண்டிய மரக்கறிகளை நாங்கள் இங்கே வந்து வாங்கலாம். A to Z எல்லா மரக்கறிகளுமே இந்த இடத்துக்கு வேறு மேலே பாருங்க. ஐயா தேசிக்காய் வாங்கி கொண்டு வர. ஐயா தேசிக்காய் 600 என்ன சொல்றீங்க? கூடி குறையும். இது அண்ணா வாழைக்காயை கொண்டு போறார் பாருங்க. தொடர்ந்து இங்க எல்லாரும் உற்சாகமா தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கணும். இதுல
ஊருப்பட்ட ஆட்கள் வந்து வேலை செய்து இருக்கு நம்ம என்ன பாருங்க நல்லா பயத்தங்காய் இருக்குது கட்டு கட்டாக கொண்டு வந்து வச்சு வைக்கிறோம் என்ன ஐயா விலை எவ்வளோ பயத்தங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா தொடர்ந்து இங்கால பாருங்க அண்ணா இது என்னண்ணா என்ன இது ஓகே ஓகே இது என்ன செய்யறா அண்ணா என்ன சாப்பிடுறது பாருங்க சிறகவரை உங்களை கத்தரிக்காய் வந்துருக்கு மூட மூடியா வந்துருக்கு பாருங்க கத்தரிக்காய் எவ்வளவு போகுது மருந்தடிக்காத கத்தரிக்காய் எவ்வளவு ஆர்கானிக் கத்தரிக்காய் எவ்வளவு 80 ரூபாய் கிலோ 80 ரூபா போகுது இன்றைக்கு மருந்தடிக்காத சின்ன சின்ன சூத்தியல் வருமா கிலோ பார்த்தீங்கன்னா 80 ரூபா அப்படி கொடுத்துருக்கீங்க நம்ம என்ன இங்கே பாருங்க சின்ன சின்ன டேமேஜ்கள் இருக்குது அதாவது மருந்தடிக்கல என்ன இங்கே என்னய்யா மருந்தடிக்காம இப்படி வரும் தோட்டக்காரர்கள் நட்டான் ஒரு தோட்டத்தில் 65 கிலோ கிட்ட சூத்த இப்படி வருது அப்போ வெக்க கூட அதால காயில் எடுத்து பாருங்க பழுதாப்பு நல்ல வேணா 150 200 விற்கலாம் அதான் நல்ல ஓகே வெங்காயம் எவ்வளோ ஐயா போகுது 150 கிலோ ஓகே பெரிய வெங்காயம் கிலோ பார்த்தீங்கன்னா 150 ரூபா அப்படி போகுது உருளைக்கிழங்கு ஐயா 180 70 வேற வெளியில போய் கொண்டிருக்கேன் இதுல ஐயா மூட்டையா கொண்டு வந்து இதுல மரவள்ளி கிழங்கு அடுக்கிறாரு பாருங்க சைஸுகளை உண்ணா பிள்ளைக்கிற அளவு சைஸுகளை ஐயா பார்த்ததோ இப்பதான் பாத்தீங்கன்னா எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் அந்த சேறு கூட இன்னும் அந்த ஈரம் கூட காயலைன்னு கடகடாண்டு அதில் எடுத்து போடுற பாருங்க கிலோ எவ்வளவு ஐயா அண்டைக்கு 180 போகுது என்ன எங்க என்ன ஐயா கொண்டு வந்தது கோப்பாய் இங்க இல்ல பூசணிக்காயெல்லாம் பாருங்க எவ்வளவு அதுக்கு அழகா அடுக்கி வச்சிருக்கேன் என்ன நீங்க A to Z என்ன மரக்கறி வருமோ நாங்க இங்க வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நாங்க போக மாட்டோம் என்ன இதுல மிளகாய் வந்துருக்குது வெள்ளைக்கத்தரி எவ்வளவு ஐயா 150 எவ்வளவு காலம் ஐயா வியாபாரம் செய்றீங்க சந்தையில என்ன மாதிரி தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கா கொண்டு போகும் விலையில என்ன மாதிரி போகுது விலையில எவ்வளவு போகுது விலை 150 என்ன இது தக்காளி என்ன தக்காளியோட இந்த தக்காளி 100 ரூபா இங்க பாருங்க வாழைப்பத்தி எல்லாம் வந்துருக்கு வாழைப்பத்தி எவ்வளவு ஐயா போகுது 50 ரூபா அப்படி போய் கொண்டிருக்கேன் இதுல அம்மா பார்த்து எடுக்கிறேன் தக்காளி பார்த்து இல்லை வாங்கி கொண்டிருக்கிறா தொடர்ந்து பாருங்க கத்திரிக்காய் அம்மா பார்த்து வாங்கி கொண்டிருக்கிறா யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து நல்ல மரக்கறிகளை தான் தேர்ந்தெடுத்து வாங்குவேன் நம்ம என்ன யாழ்ப்பாணம் மண்டியில் மோஸ்ட்லி எல்லா இடமே அப்படித்தான் யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஆறுதலாக பார்த்து தேர்ந்தெடுத்து தான் வாங்கினேன் சூத்த கத்திரிக்காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழிவாக போயிடுமா அம்மா எங்கேருந்து வந்திருக்கிறீங்க என்ன மாதிரிம்மா விலைகள் இங்க வாங்குறவே தானே ஒவ்வொரு நாள் நீங்கள் தான் மரக்கறி வாங்க வரதா என்ன தேவைக்கு வீட்டு தேவைக்கா வியாபாரம் சரி எங்கேயுமே கடை வச்சிருக்கிறீங்க சரி சரியா அவன் பார்த்தீங்கன்னா ஹுக்கில் சந்தையில் கடை வச்சிருக்கிறா கடைக்கு கூட இங்கே வந்து தான் மரக்கறிகள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறேன் நாங்கள் இப்போ தொடர்ந்து போய் பார்த்தீங்கன்னா இங்கே இஞ்சி வாங்க போகிறோம் என்ன ஆனால் இஞ்சி எவ்வளோ வேணா போகுது இஞ்சி 100 கிராம் இஞ்சி பார்த்தீங்கன்னா 100 ரூபா படி கொடுத்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இஞ்சி வாங்குவோம் என்ன அதாவது பார்த்தீங்கன்னா இஞ்சி அதை டீயோட போட்டு குடிக்க அவ்வளோத்துக்கு சுமிவாட்டு பிரச்சனை இருந்தால் எல்லாமே போகுமே நான் இப்போ இஞ்சி வாங்கி கொண்டு போவோம் வீட்டுக்கு அண்ணா இஞ்சி தாங்க அண்ணா ஒரு 300 கிராம் தாங்க 300 கிராம் 100 கிராம் 100 ரூபா வர வேலைண்ணா 300 கிராம் வாங்கினா ஒரு கிழமைக்கு இருக்குமா சரியா 1/4 கிலோ 250 கிராம் போடுங்க ஓகே 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 அதாவது பார்த்தீங்கன்னா 250 கிராம் இஞ்சி வாங்கினா 250 ரூபாய் என்ன தொடர்ந்து இதில் உள்ளி எல்லாம் விற்கினா பாருங்க பூசணிக்காயை இதில் நிறுத்து கொண்டிருக்கினா எவ்வளோ கிலோ போகுது 80 ரூபா
தொடர்ந்து இதில் முருங்கைக்காய் இருக்குது வேறு கட்டா கூட விற்று கொண்டிருக்கிறேன். எவ்வளோ ஐயா? 2500 கிலோ பார்த்தீங்கன்னா 2500 போகுதா? நல்ல முருங்கைக்காய். என்ன ஸ்பெஷல் என்ன இருக்கு முருங்கைக்காயில? மங்குமாங்காய். ஓகே ஓகே. மங்குமால முருங்கைக்காய் ஃபேமஸ் என்ன? எவ்வளோ ஐயா புளி? கிலோ 450 போகுது என்ன? புளி வந்து கிலோ 450. இதில் பார்த்தீங்கன்னா சந்தை தொகுதி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் ஒரு கட்டடம் இருக்குன்னு அங்கேயும் பார்த்தீங்கன்னா பழங்கள் மரக்கறிகள் எல்லாம் விற்று கொண்டிருப்பினோம். தொடர்ந்து நாங்கள் அதையும் போய் பார்க்கலாம். பாருங்க இந்த கரைகள் எல்லாம் மரக்கறிகள் விற்று கொண்டிருக்கிறோம். என்ன வேண்டிய மரக்கறிகளை நாங்கள் இங்கே வந்து வாங்கலாம். என்ன இதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன மரக்கறி வேணுமோ வாங்கலாம். பாருங்க கரெக்ட் எல்லாம் இருக்கான். கரெக்டை கேட்கல பாருங்க மறந்தே போயிட்டு. கரெக்ட் எல்லாம் எவ்வளோ வையா போகுது? கரெக்ட் பார்த்தீங்கன்னா கிலோ 300 அப்படி இந்தியா நிலவரத்தில் போய் கொண்டு இருக்குது. இது யாழ்ப்பாண கரெக்ட் நுவரலியா கரெக்ட் பார்த்தீங்கன்னா 450 அப்படி கொடுத்து கொண்டிருக்கணும் மாமா. இங்காலையும் பாருங்க. இங்கால வெங்காயம் கத்தரிக்காய் அதுன்னு சொல்லி A to Z எல்லாமே இங்காலையும் விற்று கொண்டிருக்கணும். அதுலேயும் சந்தை தொகுதி ஒன்று இருக்குது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இங்காலையும் இன்னும் ஒரு சந்தை தொகுதி இருக்குது. நல்ல வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மூடியாக கொண்டு வந்து இதில் போட்டு பார்த்தீங்கன்னா விற்று கொண்டிருக்கணும். இப்போ தான் ஐயா பிரிக்கிற எவ்வளோ ஐயா வெங்காயம் போகுது? கிலோ 200 ரூபா. என்ன எங்கேருந்து வந்தது வெங்காயம் எல்லாம்? அச்சுவேலி. அச்சுவேலி. இப்போ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன இவர்களுக்கு என்ன விலை கேட்கணுமோ அதுக்கு எத்தனை கொடுக்குறேன். இப்போ நான் இம்போர்ட் பண்ணுறாங்களோ என்னங்கிட்ட ஊரில் உற்பத்தியிலிருந்தும் கூடி அறியாங்க என்ன ஏதுன்னு கேட்டால் கக்கி கொண்டா இருக்கிறாங்க. விவசாயிகள் வந்து என்ன பாடுபட்டாலும் பிரச்சனை இல்லை. அவங்க தங்கட லாபத்தான் பார்க்குறாங்களே தவிர எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏதாவது பரிகாரத்தை கொடுப்போம் எந்த ரெண்டும் இல்லை. கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தங்களுக்கு எந்த லாபம் ஏற்படும் அதை மட்டும் தான் பார்க்குறாங்க. விவசாயிகள் என்ன பிரச்சனை எரிபொருள் பிரச்சனை எல்லா பிரச்சனை மருந்து பிரச்சனையும் இயற்கையை சப்போர்ட் பண்ணணும் இல்லை. இது எப்படியே இருந்தாலும் எந்த வகையில் தானே கவர்மெண்ட்டோ அதாவது விட்டால் எங்கள்கிட்ட இருக்கிற அரசியல் கட்சிகளோ எவரெண்டும் மக்களை பற்றி யோசிக்கிறாங்க இல்லை. தங்களுக்கு என்ன லாபமோ அதுதான் பார்க்குறாங்க. கவர்மெண்ட் கூடி போனமா சொல்லிக்கிறேன்னு கேட்டால் இந்த இம்போர்ட் பண்ண மாட்டோம் கொள்ள மாட்டோம் ஏன்னா கப்பல் அந்த இந்த எரிபொருள் பிரச்சனை. ஆனால் பார்த்தா தேவையான வெங்காயம் இருக்குது. என்ன விலை சின்ன வெங்காயம்? இங்கே இது 20 ரூபா கிடக்குது. 200 ரூபா. 1000 கண்டு வெங்காயம் கிணறு வைக்கிறதுக்கு 25,000 முடியுது. 25,000 நமக்கெல்லாம் 25,000 முடிஞ்சுது. என்ன புல்லு பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வெங்காயம் நடும் போது 10,000 ரூபாய் வெங்காயம் 1000 நடுகிறோம். 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்குறோம். வெயில கிடந்து நாங்கள் செத்து எல்லாம் முடிஞ்சு இங்கே கொண்டு இவங்க என்ன இவங்க கொள்ளை செய்கிறவங்க 150 20 ரூபா எடுக்கிறாங்க. அவங்க 500 ரூபா விற்பாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது? இது நம்பது எங்கள்கிட்ட வாழ்க்கை போகுது. நாங்கள் போடுற தொழில் செய்கிறவளவு இல்லை. தெரிஞ்ச தொழிலே இது ஒன்று தான். இதையே சிறப்பான முறையில் எங்களால் வாழ முடியாமல் கிடக்குது. ஏன்னா இதை கொண்டு போய் நாங்கள் விற்றுட்டு வீட்டை போக வாங்க செலவளவு 1 கிலோ அரிசி 300 ரூபா 400 ரூபா. அந்த நெல் உங்கள்கிட்ட நாட்டை நான் விளையுது. அந்த அரசாங்கமாக இருந்தால் கூட வெளிநாட்டுக்காரட்ட ஜாமனை விட்டு நான் வாழ்க்கையை கொண்டு போகிறோம் தவிர எங்களை மாதிரி ஆட்களை ஊக்குவிக்கிறாங்க இல்லையே. நாங்கள் யார்கிட்ட போய் அடுத்த எலெக்ஷனாக பார்க்கணும். என்ன எலெக்ஷன் வந்தால் உடனே இப்போ தான் பெரிய வெள்ளக்காரங்க வேட்டியை கட்டி கொண்டு வந்து எல்லா நீங்களும் மக்களுக்காக வாழ விட்டுறாங்க. ஆனால் பார்த்தா அடுத்த கட்டத்தை பார்த்து அவங்க ஏதோ செய்கிறாங்க. மரக்கறியை பொறுத்தவரை நாங்கள் வெளியே விற்கிற பொருள் தராதரத்துக்கு இந்த மரக்கறி இருந்தால் தானே நாங்கள் வாழலாம். மரக்கறி தட்டுப்பாடு மரக்கறி தட்டுப்பாடு குறிப்பிட்ட நாளே தானே. இப்போ மரக்கறி என்றால் இப்போ ரக்கமதி இல்லாதபடியா பிரச்சனை. எங்கெங்க இருந்தில்ல மரக்கறி ரக்கமதி செய்யணும்? இல்லை பெரும்பாலும் கம்பளிலேருந்து வருது. இங்கேருந்து கம்பளில் பக்கம் போனது குழம்புக்கெல்லாம் இங்கேருந்து போனது. இப்போ அங்கேருந்து இங்கே வந்தவனுக்கு சாமான்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வழி ஏரியா கணப்பி கொண்டது. இப்போ வழி ஏரியாவில் யாழ்ப்பாணத்தான் திட்டமிட்டு அரசாங்கமும் சரி எங்கள்கிட்ட அரசியல் கட்சியும் சரி ஏதோ வகையில் டவுனுக்கு கொண்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் தன்னம்பிக்கை உள்ளவன் தானே யாழ்ப்பாணத்தான் சுய நம்பிக்கையோட வாழ்றவன் தானே. ஆனோடையா இப்படி தான் இருந்தால் இந்த வாழ்க்கையை கொண்டு எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நடந்தது அந்த போராட்ட காலத்திலையும் சரி இப்போவும் சரி என்ன நடக்கிறது கேட்டால் இதுதான் நம்பிக்கை இருக்கிறபடியாக வாழ்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட உற்பத்திக்கும் ஒரு தராதரமான வளர்ச்சியல் வீழ்ச்சியல் இல்லாமல் போகுமா இருந்தால் நாங்கள் உண்மையோட நல்ல தராது இருக்கலாம் இல்லைன்றீங்களே. அப்போ நாங்கள் இதுக்கு பெரிய அளவில் நாங்கள் என்னது சொல்கிறது? இதில் பழங்களை எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். பாருங்கள் பிலாப்பழம் இருக்குது, மாம்பழம், தோடம்பழம், ஆப்பிள், அன்னாசி அது இதுன்னு சொல்லி வேண்டிய பழங்களை நாங்கள் இங்கே வந்து வாங்கலாம். என்ன எந்த பழமே இல்லைன்னு சொல்லி போக மாட்டோம். வேண்டியது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது திருநெல்வேலி சந்தையை நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளோ நினைக்க விலை நிலவரம் போகுது? கிலோ 1000 தான் போகுது. அன்னாசி எல்லாம் அன்னாசி கிலோ 300 போகுது.
தோடம்பழம் தோடம்பழம் வந்து 50 ரூபா போகுது. பல விலையில போகுது என்ன பல விலைக்கு போகுது இல்லை. மாம்பழம் என்ன விலை போகுது? மாம்பழம் விளாட்டு 800, கருத்தூரமா 1000 கிலோ. கிலோ இப்போ கிலோ 1000, 800. இப்போ கிலோவுக்கு தான் விற்கிறீங்களே என்ன கிலோவுக்கு தான் போய் கொண்டு. முந்தைய ஒரு பழம் 2 பழம் மட்டும் விற்கிறது என்ன முந்தி ஒரு பழம் 2 பழம் இப்போ தட்டுப்பாடு தான் மாம்பழம். எதுவும் லாபமாக இருக்குண்ணா எங்களுக்கு 1-2 விற்கிறது லாபம். இது கொஞ்சம் தட்டுப்பாடு கட்டம் தான். அன்னாசி வாட்டர்மெலன் எல்லாம் என்ன விலை போகுது? வாட்டர்மெலன் 80 ரூபா ஒரு கிலோ. அன்னாசி 300 ரூபா ஒரு கிலோ. ஓகே நன்றி பாருங்க. இதில் அம்மா ஆள் இருந்து இதில் பிலாப்பழம் வட்டி கொண்டிருக்கிறேன். விடிய கலையை வந்துட்டேன் அம்மா சந்தைக்கு. அம்மா மாம்பழம் எவ்வளோ? மாம்பழம் தாங்க ஒரு 3 மாம்பழம் தாங்க கிலோ 1000 ரூபா. எவ்வளோ நிற்குது? ஒண்டை குறைச்சிட்டு தாங்க. 1 கிலோ இருக்கு, 1 கிலோக்கு மேலே. இது எவ்வளவு? 670. எவ்வளவு? 265 கிராம். ஓ 265 போட்டு காட்டுட்டா. ஓகே சரி அம்மா சரி. இன்னும் சரி நானே ஐவிஎஸ் சார். 3 மாம்பழம் வாங்க போய் 1 தான் வாங்கினாங்களே என்ன? 3 மாம்பழம் 4 பேர் நிற்கிறோம். இன்னும் ஒரு மாம்பழம் சாப்பிட்றது சொல்லுங்க. என்ன கத்தி இருக்கு வெட்டுங்க. இதுலயே வெட்டி சாப்பிட போறோமா? என்ன வழி சார் சுற்றி கொண்டு வரணும் இருக்குது அந்த மாம்பழம். இங்கே வெட்டுங்க சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாம்பழம் வெட்டி சாப்பிட போகிறோமா? முந்தி வீடு வழியை பாஞ்சு அளவா அப்படிங்கிற இப்போ மாம்பழம் எல்லாம் வாங்கி தான் சாப்பிட வேண்டியிருக்கேனே. அது சும்மா சாப்பிடலாம் தானே, அது பிரச்சனை இது எல்லாம் சத்து தானே. ஆ ஓ அப்படியே வெட்டி தரட்டா சாப்பிடுவீங்களா? வாங்கி சாப்பிட்றதுக்கு என்ன கை வேணும்? மாம்பழம் வெட்டிட்டான். இந்தாங்க பார்த்தீங்கன்னா நல்ல மாம்பழமா. சோக்கான பழம். பழம் நல்லா தான் இருக்கு. எவ்வளோதுக்கு நான் வாங்கினீங்க? 250 போட்டுவா. என்ன விடுங்க. மாம்பழம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்க வெங்காயம் காய போட்டிருக்கணும். என்ன அதில் வெங்காயம் காய போட்டிருக்கணும். ஒரு பெரிய சந்தை தானேண்ணே. நடந்து போய்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. சரியான பெரிய சந்தை. இங்கால பாக்கு வெத்திலை தொடர்ந்து புயலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் விற்றுக்கொண்டிருக்கணும். வணக்கம் வணக்கம். இல்லையா என்ன நடக்குது? என்ன வியாபாரம் செய்யணும். வெத்திலை என்ன விலையில என்ன போகுது? தற்சமயம் கொஞ்சம் வெளியாக இருக்கு தம்பி. இரண்டாம் வருஷத்துக்காக வெட்டுறாங்க. நாள் பார்த்து தான் வெட்டுவாங்க. என்ன விலையில் போகுதுண்டு? இந்திய தற்சமயம் 12 ரூபா, 13 ரூபா, 7 ரூபா, 6 ரூபா போகுது. பெருசு அப்போ 14 ரூபா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் வெத்திலை உற்பத்தி சரியா கூடவே அந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும். இப்போ என்ன மாதிரி இருக்கு? யாழ்ப்பாணத்து இப்போ குறைவு. அங்கே முடியாது. கையை விட்டாங்களா கணக்கு. அந்த அழியுது, அந்த நோயால் வருது. அது மாவட்டம் தான் விலாசம் மாவட்டம் வரும். அதான் அங்கேயே பெயின் சாமான் குறைஞ்சிட்டேன். வேற நான் நோட் பண்ணிருக்கு. மாவட்டம் 50 ரூபா தர மாட்டாங்க. 60 அளவு தருவாங்க. 50 தருவாங்க. இதுல புகையில இருக்கு என்ன அண்ணா? எந்த சிங்கள நாட்டு புகையிலையா இல்ல நீங்க தேவையான? எவ்வளவு வேணா? 300 ரூபாயிலிருந்து இருக்கு. 300 ரூபாயில இருந்து. இப்ப அறுவடை நடந்தாதானே இன்னும் குறையும் என்ன விலை? இன்னும் வெளியில விலையில கொஞ்சம் விலை கூட தான் இந்த வருஷம். இந்த வருஷம் உங்கள்ட்ட இருக்கிற கோயிலேருந்து இந்த இட கோயில இடிவில் போயில சிங்கள கோயில என்ன வச்சுக்கிறீங்க? சிங்கள போயில இல்ல, இங்கே இல்ல, யாழ்ப்பாண டவுனுக்கு தான் இருக்கு. சிங்களாக்கள் கூட யாழ்ப்பாண டவுனுக்கு தான். யாழ்ப்பாண கத்திரி கடைக்கு முன்னுக்கு வாங்குறோம். ஏன் நீங்க வைக்கிறீங்க? இங்கே வார இல்லை சிங்களாக
அங்கான எல்லாரும் பார்த்து போகிறாங்க. பாக்கு இல்லாமன்னா இந்த பாக்கு என்ன சரியான ஃபேமஸ் ஆகல விரும்பி வாங்குவீனா? பாகு குழம்பு பாகு தான் ஃபேமஸ். இங்கே பாக்கு மார்க்கெட் இல்லையா? இங்கே வந்து கொஞ்சம் கயரும், இங்கே கொஞ்சம் வெத்திலையும் பாக்கும் கொஞ்சம் கயறக்கூடிய தன்மை இருக்கு, அதால அந்த ஓட்டம். சரி என்ன நன்றியா. எவ்வளோ நம்ம சந்தை வச்சுருக்கீங்க? இது அப்போ 50 வருஷமா இருக்கு. 50 வருஷம் அப்போ இருந்தே வெத்தில போயில அதுகள் இங்கால பக்கம் கீரை வகையெல்லாம் விற்று கொண்டிருக்கிறேன் பாருங்க. நல்ல கீரை இருக்குது. கீரை எவ்வளோ வேணா? 120 என்ன ஒரு பிடி பார்த்தீங்கன்னா 120 ரூபா போய் கொண்டு இருக்குது கீரைப்பிடி. இதில் பொன்னாங்கானி எவ்வளவு? 100 ரூபா. பொன்னாங்கானி கீரை 100 ரூபா அவங்கள்ட்ட. இது 140, இது 120 என்ன. இது என்ன ஐயா? கோவாயில் என்ன 5 பிடி பார்த்தீங்க 5 பார்த்தீங்கன்னா 100. எங்கேருந்து ஐயா எல்லாம் மாறுது உங்களுக்கு? மாணிப்பா தோட்டமா செய்கிறேன். நீங்களே செய்கிறதா? நாங்கள் தோட்ட கொம்சனை கற்றுட்டு வந்தோம். சரி கங்குண்டு இருக்கு. பங்குன்னு எவ்வளோ வேணா? 50 ரூபா ஒரு பிடி. இது என்ன இருக்கு? நல்ல கீரை மாதிரி தான் மூக்குலக்கியான சாமான். இந்த வகை இதுகள்லாம் சாப்பிடணும். இலவகை முக்கியம் என்ன இங்கே இல வகையெல்லாம் விற்றுக்கொண்டிருக்கேன். இந்த வகைக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த இல வகையில் சாப்பிடணும். என்ன விலையெல்லாம் கேட்டிருப்பீங்க வந்து வாங்க. ஏன்னு சொன்னால் இந்த அவ்வளோது சரியான வகை என்ன ஜாழ்ப்பாணது. இங்கே பார்த்தீங்கன்னா இல வகையெல்லாம் விற்றுக்கொண்டிருக்கேன். வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்காளெல்லாம் பாருங்க குவிச்சு விட்டுருக்கணும். என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக தான் வேண்டிய இலவகையை பார்த்து நாங்கள் இங்கே வந்து வாங்கலாம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வகைக்கு இந்த இலவகை சாப்பிட்டு தான் அவ்வளோத்துக்கு குளிர்ச்சியாக இருக்கும். சரியான வகை நாங்கள் வெளியாலே போக முடியல, அவ்வளோது பார்த்து சரியான வகையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் மரக்கறிகளை சாப்பிடுவோம். இங்கே துளசி இலை கூட அந்த விற்கணும். என்ன பாருங்க துளசி இருக்குது. சரியான நாங்கள் தொடர்ந்து போகலாம். கீழே தேங்காய் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா தனி 80 ரூபா படி போய் கொண்டிருக்கு தேங்காய். 100 ரூபா 80 ரூபான்னு சொல்லி பல விலைகளுக்கு இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய்கள் இருக்குது பாருங்க. தேங்காயெல்லாம் குவிச்சு விட்டுருக்கணும். இங்கே வந்து நாங்கள் தேங்காய்கள்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தேங்காயெல்லாம் எவ்வளோ வேண்டாம் போகுது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 140 ரூபா படி போய் கொண்டிருக்கு. என்ன தொடர்ந்து உள்ளுக்கு வாழை குலைகள் எல்லாம் இருக்குது. அதையும் கொண்டு போய் காட்டுறேன். இது திருநெல்வேலி சந்தையில கீழ்ப்பகுதி. என்ன இங்கே பழங்கள் வைக்கணும், வாழை குலைகள், வாழைப்பழம் எல்லாம் பார்த்தா இங்கே வந்து நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க சில மாம்பழம் எல்லாம் இருக்குது. யாழ்ப்பாணம் முழுக்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா வாழை குலையெல்லாம் போகுது. இங்கே அடுத்து மட்டும் இல்லாமல் மருதநாமடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா போகிறது. என்ன நீர்வேலி, மருதநாமடம், அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சந்தை 3 இடத்துலையும் இருந்தால் யாழ்ப்பாணம் முழுக்க வாழைப்பழம் போகிறதா. வேண்டிய மாதிரி பழங்களை நாங்கள் இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க அண்ணா கொண்டு வந்து சந்தையை கொடுக்குறாரு என்ன பழங்கள். உங்களையும் சொல்ல இவர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அனுமந்தர் கோயிலில் முக்கிய புள்ளி. வணக்கம். இன்றைக்கு அண்ணா கொண்டு போய் காட்டு, இன்றைக்கு அனுப்புவேன் அண்ணாக்கு. எங்க மரக்கறி வாங்க வந்தீங்களா? சரி அண்ணா பாய் பாய். ஓகே ஓகே ஓகே. திருநெல்வேலி சந்தைக்கு உள்ளேயே மோட்டார் சைக்கிள் எல்லாம் விடுறதுக்கு பார்க்கிங் இருக்குது. நாங்கள் இங்கே கொண்டு வந்து எங்களோட மோட்டார் சைக்கிள் எல்லாம் விடலாம். வெளியால் தான் சைக்கிள் அதுகளை பார்க் பண்ணணும் வேண்டி இல்லை. என்ன இங்கே பாருங்க இங்கே கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டு உள்ளுக்கே வச்சு கட்டி கொண்டு போகலாம். என்ன அப்போ நாங்கள் உள்ளுக்கே வந்து கட்டி கொண்டு போய்க்குள்ள எங்களுக்கு இடைஞ்சல் இருக்காது. இலகுவாக பார்த்தீங்கன்னா கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பாருங்க ஐயா சந்தைக்கு வந்துட்டு போக போகிறாரு. என்ன ஐயா சந்தையில் என்ன அளவில் வந்தது? வண்டிக்கா ஒன்றுதுண்ணா. வண்டிக்கா எவ்வளோ கொடுத்த நீங்கள்? 100 ரூபா படி கொடுத்தா கிலோ. கட்டுதான் உங்களுக்கு என்ன அது கொடுக்கத்தான் 100 ரூபா கொடுத்த நீங்கள்? இல்லை 100 ரூபா கிலோ. 100 ரூபா. இப்போ வெளியால் என்ன விலை ஐயா போகுது? வெளியால் தெரியல என்ன விலை விற்கிற மாட்டேங்குது. 100 150 கிட்ட விற்கணும். சின்னலேருந்தே தோட்டமா? ஓ சின்னலேருந்து. ஐயா விடம் கோப்பாய். நீங்கள் தான் மருந்தடிக்கிறீங்களா? அப்படியா நீங்கள் தான் மருந்தடிச்சு எல்லாரையும் மருந்த பெற வைக்கிறீங்களா? கொம்பனிக்காரரும் பெற காட்டுறான், நாங்கள் வேண்டுறோம். அதில் இப்போ வந்து குவாலிட்டி இல்லை, வெறும் தண்ணி தான். அந்த இடத்துல மருந்து அடித்தா புழுக்களுடைய பயிர்களுக்கு குளிராக இருக்கும், புழுக்களுக்கும் சாகும்.
இப்போ பொத்தோட கவுட்டு ஊற்றி போட்டு அடிச்சாலும் ஆரம்பத்தில் அப்படித்தானே இருக்கும் என்ன மருந்துகள் அடிக்க துவக்கத்தில் நல்ல மாதிரி செய்கிறாங்க போக போக சரி அது வெளிநாட்டு மருந்து மருந்துகள் பாவிக்கிறது மருந்து இப்போ மருந்து வேலை இல்லை இப்போ 16 மருந்து வேண்டினா காசான்னு 5000 ரூபா முடியும் 16 சொன்னேன் அதை ஊற்றி அடித்தா பயிர்கள் எல்லாம் அந்தந்தப்படி தான் நிற்கிது அதில் வேலை இல்லை பூச்சிக்கு மருந்து அடித்தா பூச்சி சாகுது இல்லை இப்போ இயற்கை விவசாயத்தை பற்றி நினைக்கிறீங்க இப்போ இயற்கையாக மருந்து அடிக்காமல் நாங்கள் விவசாயம் செய்யலாம் நிறைய பேர் சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா மாட்டு மூத்திரம் அந்த குப்பைமேனி அதுகள் எல்லாம் போட்டு அந்த இயற்கையான மருந்து அடிக்கலாம்னு சொல்லினா அதை பற்றி நினைக்கிறீங்க நேரங்களுக்கு வாய்க்கும் காலம் பிழைக்குதுன்னு சொன்னால் அது அவ்வளவுதான் தேய்ச்சி போட்டு நாங்கள் மருந்து அடிக்கிறோம் மருந்து அடிக்கலாம் மருந்து அடிக்க விவசாயம் செய்யல அது என்ன ஏன்னா பூச்சி தாக்கம் கூட இல்லை இப்போ அதிகரிச்சிருக்கு திருப்பி வந்திருக்கு அப்போ அதுக்கு எல்லாமே விசிட் பண்ணுறான்னு சொன்னால் அதுக்கு 600 ரூபா வேணும் அப்போ அதில் ஒரு பேக்கெட்டை வேணால் 3 தரம் தான் போடலாம் 3 பேக்கெட் தான் போடலாம் ஒரு கப்பால் இந்த போட்டு தான் பூச்சி ஆகும் சேர்ந்து பின்னேரம் வந்து பார்த்தா அந்த பூச்சியும் சொல்லி இருக்கேன் சரி ஐயா ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க உங்களுக்கு எத்தனை வயசு 67 உங்களெல்லாம் கேட்குறீங்க உங்களோட பேர் சொல்லல தயா ஐயா பேர் கந்தையா தயா ஆனால் அப்பாவுக்கு அவர் நாங்கள் வேதக்காரர் கத்தோலிக்க வேதக்காரர் அவருக்கு அப்பாவுக்கு சாமிவேல் சூசப்பில் தான் வச்ச பேர் வீட்டில் அன்பா கூப்பிட்டு கந்தையாவை போச்சு சரி ஐயா என்ன சாப்பாடு சாப்பிட்றோம் நீங்கள் நான் புட்டு புரகன் புட்டுகளை நம்ம அவிச்சு சாப்பிட்றது என்ன புரகன் புட்டு திரு கறியும் கிழங்கு கறியும் சாப்பிட பாரு இந்த நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அதான் இப்படி இருக்கிறீங்களே எல்லாம் நேரத்துக்கு விளைஞ்சிடும் இந்த வெயிலுக்கு எல்லாம் தாக்கு பிடிக்கிறாண்டா சாப்பாட்டு நீங்கள் பானை தின்றுட்டு இடியப்பத்தை சாப்பிட்டுட்டு போய் வெயிலில் நில்லுங்க அப்போ உங்களால் 7 மணி தலை சுத்துறதோ மம்பட்டி பிடிக்கன்னு சொன்னாலே கை நடுங்கி கையை விட்டுருவீங்க மண்பட்டி பிடிக்கல இந்த வெயிலுக்கு 12 மணி வெயிலுக்கு நிற்கிறாண்டா அப்படி ஐயா கையை காட்டுங்க இரும்புதானா அடிச்சா 5 விரல் பதிக்கும் சரி ஐயா பாய் நாங்கள் வாழைக்குலை சந்தை பார்த்துனாங்களே என்ன இங்கே பார்த்தீங்கன்னா கடை இது பார்த்தீங்கன்னா கடை இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வாழைக்குலைகள் எல்லாம் விற்றுக்கு வந்துருக்கீங்க வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிலோ கணக்கில் வாங்க அங்கே பார்த்தீங்கன்னா லொட்டா வாங்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிலோ கணக்கில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் 2 கடைகள் இருக்கு என்ன வெளியால் பார்த்தீங்கன்னா வாழைக்குலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருக்கீங்க செவ்வாழை இருக்குது இதர கப்பல் அது இதுன்னு சொல்லி எங்களுக்கு என்ன வாழைப்பழம் வேணுமோ அதை நாங்கள் இங்கே வந்து வாங்கலாம் வெளியாக பாருங்க இதில் பப்பாசி எல்லாம் வச்சுருக்கீங்க என்ன அண்ணா விலை நிலவரம் தெரியுமா அண்ணா சொல்லுவீங்களா என்ன விலை போகுது இன்றைக்கு அதில் 200 அதில் 200 செவ்வாழை 500 அது இதர 160 மருத்துவ 200 அது ஆனை 150 எவ்வளோ காலம் பண்ண இங்கே சந்தை செய்கிறீங்க 30 வருஷம் 30 வருஷம் உங்களுக்கு வாடிக்கையாளர் இருக்கணுமா ஆஹா இப்போ வெடியால் போகிற விலையை விட உங்கள்கிட்ட மலிவாக இருக்குமே அண்ணா பாருங்க அண்ணா இதில் நிறுக்கிறாரு என்ன இந்த தண்டு கழிச்சு தான் வாங்குவீங்களே என்ன என்னண்ணா 10 கிலோவுக்கு மேலே 3 கிலோ கழிவு வரும் என்ன இதுதான் நிறுக்கிறது பாருங்க சராசு எவ்வளோ பெரிய சராசு உண்டு இதெல்லாம் நிறுத்து கொடுப்பினமே என்ன நாங்கள் இப்போ சந்தைக்கு வெளியால் வந்துட்டோம் வெளியாலையும் பாருங்க நிறைய கடை தொகுதிகள் இருக்குது ஹோல்சேல் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியால் இருக்குது என்ன இதில் உருளைக்கிழங்கு வெங்காயம் அதுகளை எங்களை பக்கம் விற்று கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பாருங்க கோவா எல்லாம் இருக்குது நினைக்கிறேன் இப்போ தான் கொண்டு வந்திருக்கிறோம் போல் இப்படி வேண்டிய மரக்கறிகள் பொருட்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்தால் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்தை மிகப்பெரிய சந்தைன்னு சொன்னால் திருநெல்வேலி சந்தையை தான் சொல்லி நம்ம என்ன மரக்கறிகள் என்ன வேணுமோ நாங்கள் இங்கே வந்து வாங்கலாமா பாருங்க இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா கடை தொகுதிகள் இருக்குது அதையும் கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இங்காலே நிறைய கடை தொகுதிகள் இருக்குது வேண்டிய மாதிரி நாங்கள் வந்து இங்கே வாங்கலாம் இப்படியே இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா கடைகள் தான் அதே நேரத்தில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் மரக்கறி எண்ணெய்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ரம்மில் பார்த்தீங்கன்னா
கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்கிறவை. நாங்கள் இப்படி வாங்கக்குள்ள நாங்கள் வெளியால் போத்துகளில் வாங்குவோம், அதே விட சரியான விலை குறைவாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ரம்முகளில் அடைச்சி வச்சிருக்கணும். இதில் அளந்தளந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுவினமா. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள அம்மாச்சி உணவகத்துக்கு வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் நல்ல டேஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சைவ சாப்பாடு தான். என்ன இங்கே மச்சமெல்லாம் சைவ சாப்பாடு தான். அப்பம், பூரி, புட்டு அது இதுன்னு சொல்லி நாங்கள் வீட்டை சாப்பிட்ற சாப்பாடு தான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அவ்வளோ பார்த்தீங்கன்னா அடிமையாக டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நாங்கள் வந்து போய் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பாடு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன்னா தண்ணி வைக்க மாட்டாங்க. பூரி அப்பம் எல்லாம் வாங்கினாங்க. நாங்கள் இப்போ அம்மாச்சி உணவகத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குமே. நம்பி வந்து சாப்பிடலாம். இந்த ஒரு குறைமையாக வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்துடுறாங்க. என்ன உண்மையிலே பார்த்துக்கு அருமையான சாப்பாடு தான். சாப்பிட்டு போகலாம். ஓகே குட்டீஸ், நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாச்சி உணவகத்தை வந்து சாப்பிட்னாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாடு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்பி வந்து சாப்பிடலாமே. என்ன இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு வந்தாங்க. உண்மையிலேயே அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் இது ரொட்டி எடுத்துட்டாங்க, அதாவது பூரி எடுத்துறாங்க, ரொட்டி எடுத்துறாங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்பம் எடுத்துட்டாங்க. உண்மையாக வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்களும் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தால் இங்கே வந்து சாப்பிடுவோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோப்பாயிலும் ஒரு அம்மாச்சி உணவகம் இருக்குது. அங்கேயும் பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குமே. நாங்கள் தூரப்பட்டபடியாக இங்கேயே சாப்பிட்டாங்க. இங்கேயே நல்ல டேஸ்ட் அப்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குமே. நீங்கள் இங்கே வந்து சாப்பிடலாம். அங்கே பூரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது. சரி, ஓகே, நாங்கள் இதோட வீடியோ முடிக்கிறோம். பை பை, டாடா, see you.